அப்புறம் கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறக்க கோரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்று 2வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கீழ்பவானி பாசனத்திற்கு பவானிசாகர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் நஞ்சை பாசனத்துக்கு உட்பட்ட சுமார் 1,03,500 ஏக்கர் பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நஞ்சை பாசனத்திற்காக மொத்தம் 67 நாட்களுக்கு 5 நனைப்புகளுக்கு 11.50 TMC தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டு அதற்கான அரசாணை பொதுப்பணித்துறையினர் நீர்வள ஆதார அமைப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து மே 1ஆம் தேதி வரையிலும் தண்ணீர் திறக்க வேண்டும். இதுவரையிலும் 4 நனைப்புகளுக்கு மட்டுமே திறக்கப்பட்டு இருந்த நிலையில் 5ஆம் நனைப்புக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் போதுமான நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறை மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நேற்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதன் போராட்டம் தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாகவும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடத்துல விவசாயிகள் கூறும்போது, அதாவது மொத்தம் 6 நனைப்புகளுக்காக தண்ணீர் திறப்பதாக முதலில் கூறப்பட்டிருந்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அதை 5 நனைப்புகளுக்கு குறைத்துள்ளார்கள். இதுவரை 4 நனைப்புகளுக்கு மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் 5வது நனைப்புக்கு தண்ணீர் திறக்காததால் எள், நிலக்கடலை, மக்காச்சோளம், சோளம் போன்ற பயிர்கள் தண்ணீர் இல்லாம கருகின்ற நிலையில உள்ளது. இந்த பயிர்களை காப்பாற்ற உயிர் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி, எனவே 5ஆம் நனைப்புக்கான தண்ணீரை உடனடியாக அணையிலிருந்து திறந்துவிட வேண்டும் என தொடர்ந்து இந்த பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இன்று தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது.